மதுரையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அமைப்பா நீங்க இருக்கீங்க. நீங்க ஆட்சி வரக்கூடிய பணிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. 5500 உறுப்பினர்கள், 250 இணைப்பு சங்கங்கள்னு இந்தியாவில் பெரிய வணிக அமைப்பா இருக்கிற நீங்க வணிக நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சமச்சீரான எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலான அரசோட பயணத்தில் வணிக பெருமக்களான உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம். எங்க முயற்சிகளுக்கு எப்பவும் நீங்க துணையா இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கு. அதே போல் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம அரசு எப்பவும் துணையா இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், நான் உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட நம்முடைய விக்ரமதை அவர்கள் அழைக்கிற போது நீங்கள் உள்ளெல்லாம் வர வேண்டாம், இப்படி வந்து தலையை காட்டிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க. அவர் எப்போ அப்படி தான் பண்ணுவார். அதே போல தான் இப்போவும் பண்ணியிருக்காரு. வந்த உடனே நேரம் உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாரு, மேடையில் உட்கார வச்சுட்டாரு, மைக்கில் பேச வச்சுட்டாரு. அதனால் அதிக நல்லா பேச வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பது உள்ளபடி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லா கோரிக்கையும் நம்முடைய விக்ரம அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அடிக்கடி என்னை சந்திச்சு எப்படி பேசணுமோ, எப்படி வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு பேசி பேசி அதை சாமர்த்தியமாக அந்த வியாபாரம் செய்வாங்களோ, அதே மாதிரி அரசிடமும் சாமர்த்தியமாக வந்து உட்கார்ந்து அதை பேசி பேசி அதை செய்து கொடுக்கிற ஆற்றல் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அத்தனை பேருக்கு இருக்கு. அதில் குறிப்பாக விக்ரமராஜா அவர்கள் எப்போ கோட்டைக்கு வந்தாலும் சரி ஏதாவது காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவார். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவர். ஆகவே அவர் முன்னின்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்து அவரை வர வைத்திருக்கிறார். ஆக அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, இங்கே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உறுதியா அதுவும் பரிசீலிக்கப்பட்டு உறுதியா அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் சொன்னதை தான் செய்வோம், செய்வது தான் சொல்வோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆக அந்த உணவோடு அந்த நம்பிக்கையை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழா பேருரை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுடைய வேலை. மதுரை காமராஜர் சாலையில் நடந்த நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் வணிகர்களின் வளர்ச்சிக்கு அரசு ஆதரவாக இருக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்.